படம் வந்து ஒரு த்ரில்லர் ஜானர்ல நல்ல படம். ரெட்டத்தலைன்ற ஆப்டான டைட்டில் தான். கிளைமேக்ஸ் பார்க்க சொல்லி தான் வந்து பொறுமை இருக்கணும் இந்த படம் பார்க்கறதுக்கு. கிளைமேக்ஸ் பொறுமையா பார்த்தாங்கன்னா படம் புரியும். த்ரில்லர்ல நல்ல படம். ஆக்ஷன் நல்லா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லைட்டா லேக் அடிக்கிற மாதிரி இருக்கு. அதான் வேற ஒன்றும் இல்லை. அந்த ஆக்டிங் கிளைமேக்ஸ் வந்து நல்லா இருந்தது காரணம் அருண் விஜயோட ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் தான். பிஜிஎம் அந்த போர் சாங் லாஸ்ட்ல வருது, அது ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு லவ் சாங் பரவாயில்ல, ஆவரேஜா இருக்கு. ஹீரோயின் ரோல் தான் முக்கியமான ரோலு. ரெண்டு கேரக்டரோட ஹீரோயின் ரோலும் முக்கியமான ரோல். சோசியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அதான் சொல்றேன், கதை இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்கா கொண்டு போயிருக்கலாம். த்ரில்ன்றதுனால அப்படி இருந்ததுன்னு தெரியல. அவர் பெர்ஃபார்மன்ஸ் தான் சூப்பரா பண்ணியிருந்தாரு. அவரு சூப்பரா எங்க எமோஷன்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எமோஷன் எல்லாம் சூப்பரா காமிச்சிருந்தாரு. ரெட்டத்தலை உண்மையிலேயே வந்து மெய் சிறுக்கு வச்சிட்டாரு. ரெட்டத்தலை உண்மையிலேயே சொல்றேன், என்னடா நம்ம அருண் விஜய் அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப நல்லா இருந்தது படம் பார்க்கறதுக்கு. பிஜிஎம்லாம் தெறிக்க விட்டாரு. ஐயோ என்னடா சாம்சி அப்பெல்லாம் சத்தியமா சொல்றேன், ஏங்க ஏர் ரகுமான்லாம் அவர் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப பிஜிஎம் ரொம்ப நுணுக்கமா இருந்துச்சு. படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நம்ம அருண் விஜயோட கேரக்டர் இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது. பார்க்கறதே ரொம்ப இதா இருந்துச்சு. என்னடா ஒரு கிறிஸ்மஸ்க்கு ஒரு நல்ல படம் நினைச்சா ரொம்ப சூப்பரான படம் பண்ணியிருக்காங்க அருண் விஜய் சார். ரெட்டத்தலை உண்மையா எனக்கெல்லாம் ரெட்டத்தலை இருந்துச்சுன்னா நான் வேற மாதிரி பண்ணுவேன். ஓகே, படம் உண்மையா ரொம்ப நல்லா இருக்கு, பார்க்கலாம். எல்லாருமே கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். இல்ல இதுல என்ன தேவையோ அதை கரெக்டா கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஓவரா இல்லாம ரொம்ப இதா இல்லாம கரெக்டா என்ன தேவை நம்ம மக்களோட பல்ஸை கரெக்டா பிடிச்சி அதுக்கு மாதிரி பண்ணிருக்காங்க. ரொம்ப ஒரு 2 ஹவருக்குள்ள டக்குன்னு இந்த விஷயம் தான் இப்படிதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. எல்லாருமே கண்டிப்பா பார்க்கலாம். யாருக்குமே போர் அடிக்குன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப ரசிக்க வச்சுட்டாங்க 2 ஹவருக்குள்ள. ஒரு ஆக்ஷன் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு படம் அவ்வளவுதான். முழுக்க ஃபைட் படத்துல ஆக்ஷன் தான் படமே இருக்கு. ஆனா அது நல்லாவும் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஜான் விக் மாதிரி படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு படம் தான். அதுல வந்து பாத்தீங்கன்னா கதைன்றது ஒண்ணுமே கிடையாது, ஃபைட் சீன்ஸ் தான் படமே. அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதை ஒரு 100 பேரை ஒரு ஹீரோ அடிச்சா ஏத்துக்கிற மாதிரி இருக்கணும்ல, அந்த மாதிரி ஏத்துக்கிற மாதிரி தான் அருண் விஜய் இருக்காரு. ஸோ அது நல்லா இருந்தது. அவருமே நிறைய மெனக்கெட்டு இருக்காரு. 2 கேரக்டருக்கு நிறைய டிஃபரன்ஷியேட் பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு. அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஓகேவா இருந்தது. நிறைய கேரக்டர்ஸ் நிறைய ஹீரோயின்ஸ் அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஓரளவு ஆக்ஷன் படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு படம், அவ்வளவுதான். அருண் விஜயனோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா. அவருக்கு யூஸ்வலா நல்லா வரும், அவரோட அந்த பிசிக் வந்து பயங்கரமா இருக்கும். இதுல 2 விதமான கேரக்டருமே நல்லா பண்ணியிருக்காரு. கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் தான் தோணுச்சு. இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு இருந்தாங்கன்னா ஒரு நல்லா ஃபாஸ்ட் ஃபார்வர்டா இன்னும் 2 மணி நேரம்ன்றது இன்னும் ஒரு 1 hour 50 minutes அப்படிலாம் இருந்தா ஒரு ஹாலிவுட் மூவி மாதிரியே இருக்கும்.